நம்ம இப்போ ஒரு இடத்துல கடந்து போறோம், ஒரு வீட்ல வந்து குழந்தை அலற சத்தம் கேக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு நம்ம யோசிப்போம். நம்மளால யூகிக்க முடியுதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல பாலியல் குற்றம் நடக்குதுன்னு. யாரு வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த குழந்தையோட பெற்றோராக இருக்கணும், சொந்தக்காரங்களாக இருக்கணும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. யாராக இருந்தாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கணும்ன்றது நம்மளுக்கு ஆக்ட்ல கட்டாயப்படுத்தியிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு பாமர மக்களா இருந்தா, படிக்காதவங்களா இருந்தா ரொம்ப பயப்படுவாங்க. அதுலயும் ஒரு அம்மா தான் குழந்தைய பெண் குழந்தைய கூட்டிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு காவல் நிலையத்தில் அதுக்காக சிறப்பாக ஏதாவது வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? குழந்தை அவங்களுக்கே புரியுதுன்னும் போது அவங்களாக கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது போலீஸும் வந்து அதை எப்படி ஒரு அடல்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க அந்த ஏஜுக்கு போய் அதை என்ன சொல்ல வராங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அவங்களால வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியாது. இந்த அங்கிள் என் மேலே யூரினேட் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை அவர் இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை என்ன லாங்குவேஜில் சொல்லுதோ அதை அப்படியே ரிட்டனில் எழுதி எப்படி ஒரு அடல்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸை அந்த குழந்தை கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கும் கொடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி போக்சோ கேசஸில் குழந்தைகள் சொல்றதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அதே மாதிரி அந்த குழந்தையால அதோட லாங்குவேஜில் விவரிக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை சொல்றதுக்கு ஷால் ப்ரிசியூம்ன்ற ஒரு வார்த்தை நம்ம ஆக்ட்ல பார்ப்போம். கோர்ட்டே வந்து அந்த குழந்தை சொல்றதை உண்மைன்னு தான் நம்பும். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க சைடை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் கோர்ட் வந்து இவன் தப்பு பண்ணலை அப்படின்றத எடுத்துப்பாங்க. இல்லைன்னா கோர்ட் அந்த குழந்தை சொல்றதை உண்மைன்னு தான் எடுத்துக்கும். குழந்தைகள் அவங்களே சொல்ல முடியும்னா கம்ப்ளைண்ட் அவங்களே போய் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் அம்மாவோ இல்லை யாரோ அவங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுக்கும்போது நீங்கள் பயப்படவே வேணாம் ஸ்டேஷன் போகிறதுக்கு. அங்கே உங்களுடைய சிஸ்டர் மாதிரி உங்களுடைய அம்மா மாதிரி அங்கேயே வந்து பெண் காவலர்கள் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஒரு பெண் குழந்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு ஆண் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணே அந்த பெண் குழந்தைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமையோ இல்லை பாலியல் குற்றம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே கூட அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அதுதான் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். அதே மாதிரி யார் மேலே புகார் கொடுக்குறாங்களோ அவங்களும் ஒரு ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம், ஒரு பெண் குழந்தைன்னா ஒரு ஆண் தான் குற்றம் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் இன்னொரு ஆண் மேலே கூட அவங்க இந்த மாதிரி ஒரு குற்றம் புரிஞ்சிருக்காங்கன்னு வரும்பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு வீட்டில் வேலைக்கு போன ஒரு குழந்தைய வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்திருக்காங்க, உடம்பெல்லாம் சூடு போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா வந்து பத்திரிகையில் படித்தேன். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய நல்ல ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் அந்த பொண்ணு இருந்திருக்கு. கடைசியில் அதை வந்து பார்த்து அதை வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி ஏதோ அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், பத்திரிகையில் படித்தது. அது மாதிரி துன்புறுத்துதல், அடிக்கிறது, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது கூட போக்சோல வருதா? போக்சோன்றது வந்து முழுக்க முழுக்க பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதே மாதிரி ஏன் நான் போக்சோ எடுத்தேன்னா பெரும்பாலுமான இடங்கள்ல அந்த குற்றங்கள் அதிகமாக நிகழ்த்தப்படுது, பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும். அதனால தான் நான் அதை சொன்னேன். அதை தாண்டி நீங்க சொன்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி பேசின அந்த ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல உங்ககிட்ட 2 விதமான குழந்தைகள்னு சொல்லியிருந்தேன். சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லா, இன்னொன்று சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது யாருன்னா ஆதரவற்ற குழந்தைகள், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைகள், பாலியல் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு குழந்தை மாதிரி லைஃப் லீட் பண்ண முடியாத அளவுக்கு மேபி அது வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு சமூக சூழல்னால அவங்க வந்து அந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகளாக தள்ளப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பற்ற குழந்தைகளாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யாரோட ஆதரவும் இல்லை அப்படின்னும் பொழுது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை அவங்களுக்கு வந்து ரீஃபர்மேட்டரி சென்டர்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி தங்க வைப்பாங்க, ஷெல்டர் ஹோம்ஸ் மாதிரி.